என் அன்பான சகோதர சகோதரிகளே, ருத்ராட்சத்துலேயும் சக்தி இருக்கு நண்பர்களே. இன்று நாம் பேச போகிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ருத்ராட்சம் உண்மையிலேயே சக்தி இருக்கா, இல்லை சும்மா நம்பிக்கையா? இந்த கேள்வி பலருக்கும் இருக்கும். நம்மள பல பேர் இதை அணிந்திருப்போம். இல்லை என்றாலும் நம்ம அப்பா, தாத்தா, பெரியவர்கள் அவர்களோட கழுத்தில் கண்டிப்பாக இந்த மாலையை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அது ஏன் அணிஞ்சாங்க? அதுக்குள்ளே என்ன இருக்குது? இது சும்மா ஒரு காய்ந்த விதை மாதிரி தோணலாம். ஆனால் பலர் சொல்கிறது என்னன்னா, இதுக்குள்ள ஒரு இயற்கை சக்தி இருக்குது. அதுக்காக 5 காரணங்கள் சொல்கிறேங்க. அதை நம்ம இப்போது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் காரணம் மின்காந்த தன்மை. நம்ம உடம்பு ஒரு மின்சார அமைப்பு மாதிரி தான். இதயம் துடிக்கும்போது, மூளை வேலை செய்யும்போது மெல்லிய மின்சார அலைகள் உருவாகுது. அந்த அலையோட ருத்ராட்சம் ஒருங்கிணைந்து இயங்குதுன்னு நம்பிக்கை. ஆனால் மனசு சாந்தமாகும், உடல் அமைதியாக இருக்குன்னு அனுபவித்தவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணம் மன அழுத்தம், இரத்த அழுத்தம். மன அழுத்தம் அமைதியானால் உடம்பு பாதிக்கப்படும். பழமையான மருத்துவ முறைகளில் ருத்ராட்சம் மன அமைதியை தரும்னு சொல்கிறாங்க. சில ஆய்வுகளும் இதை அணிந்தவர்களுக்கும் மன அமைதி கிடைத்ததாக கூறப்படுகிறது. பதட்டம் குறையலாம், தூக்கம் நல்லா வரலான்னு சொல்கிறாங்க. மூன்றாவது காரணம் ருத்ராட்சத்தின் முகங்கள். ஒரு முகம் முதல் 21 முகம் வரை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அதிர்வுகள் இருக்குதுன்னு நம்பிக்கை. 5 முகங்கள் மிகவும் பொதுவானது. அது மன அமைதி தருன்னு சொல்லுவாங்க. உடம்பில் இருக்கிற சக்தி மையங்களோட இணைந்து இருக்குன்னு ஆன்மீக விளக்கம் இருக்குது. நான்காவது காரணம் இயற்கையாகவே கிருமி எதிர்ப்பு தன்மை. ருத்ராட்சம் எளிதாக தொடாது, பூச்சி அரிக்காது, உடலில் வரும் வேர்வையை உறிஞ்சு சருமத்துக்கு குளிர்ச்சி தரும்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது காரணம் நரம்பு மண்டலத்துக்கு தாக்கம். ருத்ராட்சம் சருமத்தோடு ஒட்டும்போது நரம்பு மூளைகளை மெதுவாக தூண்டும். அதனால் மூளை அமைதியாக தியான நிலைக்கு போகலாம், மனம் தெளிவாகலாம், கவனம் அதிகரிக்கலாம், தியானம் ஆழமாகும்னு அனுபவித்தவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ருத்ராட்சம் எந்த நோய்க்கும் மருத்துவ சிகிச்சைக்கும் மாற்று அல்ல. இது ஒரு அதிர்வு கருவி மாதிரி இருக்கலாம், மனநிலையை சாந்தமாக்க உதவலாம். ஆனால் ருத்ராட்சம் வெறும் மத சின்னம் மட்டும் அல்ல. ஆன்மீகம், அனுபவம், சில ஆய்வுகள் கருத்துக்கள், சில அறிவியல் கருத்துக்கள், இவை கலந்த மாதிரி ஒன்று தோணுது. நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இது உங்கள் அனுபவம். நீங்கள் ருத்ராட்சம் அணிந்திருந்தால் உங்களுக்கு என்ன உணர்வு கிடைக்கிறது? கீழே கமெண்டில் கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட தகவல்களுக்கு எங்களை தொடர மறக்காதீங்க. நன்றி என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே.